லூக்கா 1:77 பாருங்க. நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம். அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதிலிருந்து சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருடையன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சணை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் என்னை தாங்கும்படி செய்யும் சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 27வது வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யாரு பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதில் பிரவேசிக்க முடியும். அப்போ ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் பேரை ஜீவ புஸ்தகம் எழுதிருங்கப்பா, என் ஜீவ புஸ்தகம் என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகம் எழுதுங்கப்பா, எழுதாமல் இருக்கணும் இன்றைக்கி எழுதிருங்கப்பா, இன்றைக்கி எழுதுங்க ஆண்டவரே என் பேரைன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகம் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாராம் வாசி பாருங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 3வது வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளெமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில். கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷ அறிவிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு வேலைக்கு ஊழியம் செய்யலாம், இல்லை ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்கள் பேர் எங்கே எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. அல்லேலூயா.